இருக்கிறவரே மக ஸ்தோத்திரம். எஜமானுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவளாய் நீரங்களை மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரேவும் சேவைக்கு என்னை அழைத்து சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே. பரிசுத்த பிதாவே, ஆசீர்வாதமான நல்ல இந்த ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமையின் கால வேளைக்காக ஸ்தோத்திரம். சிவனுள்ளோர் தேசத்துல வாழ்நாளில இன்னொரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்தீரே, மக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எதற்கும் தகுதி இல்லாத எங்களை சிறகு நடியிலே வைத்து எங்களை தகுதிப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற தேவ பிள்ளைங்களை தடைகள் எல்லாம் மாற்றி தேவனை ஆராதிக்கும்படி, தேவனை துதிக்கும்படி ஒரு மனதோடு நீர் கொண்டு வந்து கூட்டி சேர்க்க நாங்கள் ஜபிக்கிறோம். நாங்கள் தேவனை பாடி ஆராதித்து தேவநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே
உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் எல்லாமே எல்லாமே உம்மாலாகும் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் 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 எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியில் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியில் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னது செய்யும் என்னை கைவிடவே மாட்டோம். எனக்கு சொன்னது செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ. வானத்தின் வாசல் ஏசையா. ஆசீர்வாதத்தின் வாசல் இயல்பத்தே வாசல் ஏசையா. ஆசீர்வாதத்தின் வாசல் செல்லும் இடமெல்லாம் என்னுடன் இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன்
தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னுடன் இருந்து என்னை கனப்படுத்துவீர். பரலோக தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். வானத்தின் வாசல் இசையா, இசையா, வானத்தின் வாசல் வானத்தின் வாசல் இசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் எழுத்தேன். இது வானத்தின் வாசல் இசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. இது வானத்தின் வாசல் இசையா, இசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் வானத்தின் வாசல் இசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. இது ஏல் பெத்தேல் என்று சொல்லப்படுகிறது. பெத்தேல் என்பது வானத்தின் வாசல் என்று சொல்லப்படுது. தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமான இடமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் இந்த நாளில இந்த ஸ்தலத்துல நம்மளோடு கூட வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளோடு கூட அவர் இரக்கம் பாராட்டுவதற்காக, நம்மளோடு கூட அவர் பேசுவதற்காக, நம்முடைய ஆராதனையை சுகந்த வாசனையாய் நுகர்ந்து பார்க்கும்படியாய் ஆண்டவர் இந்த நாளில இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜன் என்னுடைய சொந்தமாகினார். இந்த பார்தளத்தில் சொந்தக்காரர் அவர் மட்டும்தாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் மாயமாலமானக்காரர்கள். அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், உடன்பிறப்புகளா இருக்கலாம், நம்மளோடு கூட டிராவல் பண்ண நம்முடைய கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாருமே சொந்தம் இல்லைங்க. ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு சொந்தக்காரர். நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர் அவர் மட்டும்தான். உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனையும் நம்பி எதுவுமே நம்மளால சொல்லவே முடியாது. நம்மளை சொல்லி காட்டுவாங்க. நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய சீக்கிரத்தை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மளை சொல்லி காட்டுவாங்க. நம்ம சொந்தக்காரர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்மளை சொல்லி காட்டாம நம்மளை தட்டி கொடுத்து நான் உன் கூட இருக்கேன் பாண்டி, திகையாத, கலங்காத என்று சொல்லி நம்மளை வாழ வைக்கிறவர் அவர் மட்டும்தான். ஆகவே எல்லாரும் கரங்களை தட்டி அடுத்த ஸ்டான்ஸா சொல்லுகிறது, சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் என்னை கண்டு கொண்டார், தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவனை பெற்றுக்கொள் என்று அவர் உரைத்தார் என்று சொல்லி நம்ம இந்த பாடல் சொல்லுகிறது. எத்தனை முறை ஆண்டவர் விட்டு நம்ம ஓடணும் யோசிச்சு பாருங்க. சின்ன சிறு வயசுல எல்லாம் ஆண்டவரே நீங்க வேண்டாம், நான் தூக்கம் எனக்கு ஜாஸ்தி, என்னோட வேலை ஜாஸ்தி, எத்தனை முறை ஆண்டவர் என்ன பண்ண ஒமிட் பண்ணி வச்சா. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து ஜீவனை பெற்றுக்கொள் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கு அவர் வாக்கு கொடுத்து இந்த நாள்ல ஜீவனோடு கூட கத்தர் வைத்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம், மகிழ்வோம், இந்த பார்தளத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானாரா. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பார்தளத்தில் சொந்தமா
எல்லாரும் கரங்களை தட்டி பாடணும். இன்னைக்கு பிள்ளைங்க யாரும் பாட மாட்டோம், நீங்க மட்டும் பாட போறீங்க. உங்க சத்தங்கள் மட்டும்தான் என்ன எப்படி இருக்கணும், உயர்ந்து இருக்கணும். எக்கால சத்தத்தை போல் உங்கள் சத்தத்தை என்ன பண்ணணும், உயர்த்த வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு நாளில் தேவனுடைய சமூகத்திற்கு நேராக நீங்களும் நானும் அழைத்து செல்லப்பட போகிறோம். அங்க என்னன்னா ஓயாது பாடல், ஓயாது ஆராதனை தான் இருக்கும். ஆகவே எல்லாரும் ஆண்டரை நோக்கி பார்த்து, சின்னம் சிறுவயதில் சத்தமா சின்னம் தமது தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் கரங்களை தட்டி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமான கரங்களை தட்டி, இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமா, இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலை அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலை அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவதை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் இந்த சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை பரமசுக்கு அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை பரமசுக்கு அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து எல்லாரும் எழுந்து நின்று அவர் சமூகம் அதில் அங்கே அவருடன் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடன் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரம் இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த உள்ளத்து சொந்தமானார். இந்த சொந்தக்காரர் இந்த உள்ளத்து சொந்தமானார். எந்த சூழ்நிலை அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது எந்த சூழ்நிலையும் அவர் என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறுவயதில் தூரம் போயிரும் கண்டு கொண்டார். சின்னம் சிறுவயதில் தூரம் போயினும் கண்டு கொண்டார். தம
தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆமாண்டவரே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதளத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாழிப நாட்கள். எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாழிப நாட்கள். இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமானந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமானந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருகிறே, இயேசுவே எந்த நாருகிறே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசு போதும் எனக்கு. பரலோகத்தின் செல்வமே என்ன. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆனந்தமானந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் அள்ளும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருகிறே, இயேசுவே எந்த நாருகிறே, இயேசுவே எந்த நாருகிறே, இயேசுவே எந்த நாருகிறே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்கள் சத்தம் உயரட்டும். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே. ஹalleluya. நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர், நீடிய சாந்தம் உள்ளவர், கிருபையுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. எங்களை தெரிந்து கொண்டிரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்திரே, தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னமே எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. எங்களை உடைய உள்ளம் கையில வரைந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் பாலகரை மறப்பாலோ, அவள் மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, என்னை வழி நடத்துகிறவரே, என்னை வாழ வைக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. என் மீது உடைய கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை அருளுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. சோர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் வார்த்தைகளால் எங்களை நிரப்பி எங்களை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. கடந்து போன நாட்கள் எல்லாம் கிருபையாய் பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ராஜா, எப்படி கடப்போம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே அங்கலாய்த்த நேரத்தில் கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு பலனாய் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வியாதியில கிடந்த போது எங்களை தூக்கி நிறுத்தினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மருத்துவர்களால கைவிடப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு ஆண்டவரே பலனை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இளைப்பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாது என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், உனக்கு ஈடாக ஜனங்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் தருவேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய பாதத்திற்கு நேராய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவனை ஆண்டவரே எங்களுக்கு அளிப்பேன் என்று சொன்ன உடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை ஆபத்துக்கள் மத்தியில எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்ததற்கு காரணம் நீங்க தான் ராஜா. எங்கள் சுய பலத்தினால, எங்கள் சாமர்த்தியத்தினால, எங்கள் கல்வியினால எதுவுமே இல்லை ஆண்டவரே. எல்லாமே காரணம் நீர் மாத்திரம் தான் ராஜா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சங்கீத புத்தகத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா. அவனுடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்குன்னா, எஜமானுடைய கரத்தை மாத்திரம் தான் பார்த்து கொண்டிருக்கும். எனக்கு என் எஜமான் என்ன படி அளப்பாரோ, எனக்கு என்ன தருவாரோ என்று சொல்லி அந்த வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்குமாம். வேலைக்காரியினுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டினுடைய கரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். அது போல எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் கர்த்தாவே எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வண்ணமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி, வேலைக்காரன் கண்கள் எஜமான் கரம் நோக்கும் தேவா, எனக்காயெல்லாம் செய்யும் கரத்தை என்றும் நோக்குவேன். சொல்லலாமா? வேலைக்காரன் கண்கள் எஜமான் கரம் நோக்கும் தேவா, எனக்காயெல்லாம் செய்யும் உம் கரத்தை என்றும் நோக்குவேன். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. எந்த உள்ளம், எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு
ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீ சர்வத்திற்கும் ஆண்டவரை உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும். நீர் கட்டளைகள் நிற்கும் ஆண்டவரே. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி பாடுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் போற்றி பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. நீர் எங்களை ஆண்டவரே ஆட்சி செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறீர். எங்களை உம்முடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. குயவன் ஆண்டவரே அப்பா வழி நடத்துவது போல, குயவன் ஆண்டவரே பாத்திரத்தை வணைந்து கொள்வது போல எங்களை முற்றிலுமாய் நீங்க வணைந்து கொள்ளுங்க. நீங்க விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் வந்து நீங்க வாசம் செய்யுங்க. நாங்கள் வெறுமையாக்கப்பட்டவர்களாய் காணப்படாதபடிக்கு கிறிஸ்து எங்களுக்குள் ஆண்டவரே அப்பா வாழுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிற பிரகாரமாய் எங்களை உம்முடைய ரத்தத்தினால மீட்டு கொண்டீரே, உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்திரளி, குமாரனாகிய கிறிஸ்துவை தந்திரளி இவ்வளவாய் நீர் உலகத்துல ஆண்டவரே எங்கள் மீது நீங்க அன்பு கூர்ந்த அந்த மேலான ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தத்தின் பாதைக்கு நேராய் நடத்தும் ஆண்டவரே. எத்தனையோ பெயர்களுக்கு ஆண்டவரே அடையாளங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இல்ல ஆண்டவரே. உம்முடைய பெயருக்கு மாத்திரம் ஒரு ஆண்டவரே அர்த்தம் உண்டு ராஜா. ஏனெனில் அவர் தம்முடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற தேவன் நீர் மாத்திரம்தான் ராஜா. இந்த சர்வ லோகத்தினுடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் வேத புத்தகத்தை கரங்களில் ஏந்தி கொண்டு சங்கீதங்களின் புத்தகம் 58வது சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 58வது சங்கீதம். எல்லாரும் மாறி மாறி வாசிக்கலாம். தான் கெட்டு போகாதபடிக்கு அல்தத்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தான் என்னும் சங்கீதம். மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? துன்மார்க்கர் கற்பத்தில் உட்பவித்தது முதல் பேதளிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விருகினை போல் இருக்கிறார்கள். கடந்து ஓடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான். எல்லா வேத புத்தகத்தை கரங்களில் ஏந்தி கொண்டு ஆண்டவரே, இந்த உலகத்துல நீர் இருக்கிறீர் என்று சொல்லி, எங்களோடு கூட நீர் வாசமா இருக்கிறீர் என்று சொல்லி, இந்த உலக ஜனங்கள் அறியும்படியான காரியத்தை நீங்க செய்வதற்கு நல்ல தேவனா இருக்கிறீங்களே ஆண்டவரே. எங்களோடு கூட வாசம் செய்கிற நல்ல தகப்பனா இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தின் வழியா எங்களோடு இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம்.
சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், தான் கெட்டு போகாதபடிக்கு அவன் பாடுகிற சங்கீதம், தான் கெட்டு போகாதபடிக்கு அவன் பாடுகிற சங்கீதம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது காட்டுகிறது. இந்த உலகத்திலே வாழ்கிற நம் எல்லாருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும். உலகத்துல வாழ்ற துன்மார்க்கனுக்கு எவ்வளோ சுகபோகமான வாழ்க்கை அவன் வாழ்றான், அவனுக்கு எந்த தீங்குகளும் இல்லை, அவன் நல்ல வாழ்க்கை வாழுகிறான் என்று சொல்லி நீதிமான்கள் அவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, சர்ப்பத்தின் விஷம் யார் வாயில் இருக்குமாமா? துன்மார்க்கனுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. 3வது வசனம், துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். இந்த காரியம் யாரை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், துன்மார்க்கனை பற்றி சொல்லுகிறது. பொய் பேசுகிறதான மனிதனை குறித்து சொல்லுகிறது. தன்னுடைய வாயின் கீழ் என்ன இருக்குமாமா? அவனுக்கு சர்ப்பத்தின் விஷம் இருக்கிறது, பால சிங்கத்தை போல, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் காணப்படுவான் என்று சொல்லி துன்மார்க்கனை பற்றியதான காரியத்தை அவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாயின் கர்ப்பத்துல உருவாகும் போதே எப்படி இருக்கிறாங்களாம்? பேதலித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. தாயின் கர்ப்பத்துல இருக்கும் போதே அவன் எப்படி இருக்கிறான்? பொய் பேசுகிறான் என்று சொல்லி இருக்கிறது. இந்த நாளில நீதிமானாகிய நாம் அப்படிப்பட்டதான காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் யோவான் 8:44 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவனால் உண்டானவன் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாம்? பொய் பேசுறவங்களா இருப்பாங்க. இந்த நாள்ல நீதிமானாகிய நாம், கர்த்தரை பின்பற்றுகிற நாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? ஒரு ஆலய ஆராதனையோ இல்ல எந்த வேலை ஸ்தலங்களோ எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் நம்ம என்ன காரியத்தை சொல்லுகிறோம்? உண்மை உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்லுங்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கனுடைய நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. ஏன்னா அவனுடைய வாயில் எப்படி இருக்குமா? பொய்யை அவன் பிணைத்து கொண்டே இருப்பான், திரித்து பேசுகிற அனுபவத்தை கொண்டே இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திற்கு நேராக வந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்களா, ஆண்டவரே நான் தான் வந்திருக்கேன்ப்பா. யாக்கோபு சொன்னது போல, எத்தன் ஏமாத்துக்காரன், உங்களை விட்டு வேணான்னு ஓடி போனவன், எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து எங்க அண்ணனுடைய சொத்தை பறிச்சு கொண்டு போனவன் நான் தான் ஏமாத்துக்காரன் என்று சொல்லிக் கொள்ளுகிற, ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம் யாருக்கு இருந்ததுன்னா யாக்கோப்புக்கு இருந்தது. இந்த நாளிலும் நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லணும், நான் தான் ஆண்டவரே, என்ன தெரிஞ்சு கொண்டீங்களே, நான் தான் உங்களை விட்டு என்ன பண்ணேன்? ஓடுனேன். நான் தான் ஜெபம் பண்ணல, நான் தான் வேதத்தை வாசிக்கல, நீங்க சொன்ன கட்டளைகளையும் கற்பனைகளையும் நான் என்ன பண்ணல? கை கொள்ளல ஆண்டவரே. இனிமேல் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. நீர் எனக்கு கற்பித்த எல்லா கட்டளைகளையும் நான் கை கொள்வேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற மனுஷன் தான் எப்படிப்பட்டவன்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் முன்னாடியே சொல்லுகிற டைட்டில் கொடுக்கறான், தான் கெட்டு போகாதபடிக்கு. நீங்களும் நானும் கெட்டு போகாம இருக்கணும். தேவ சமூகத்துல நின்று கொண்டு நம்முடைய உள்ளத்தை ஆழத்தில் திறந்த ஆண்டவரிடத்துல சொல்லணும், ஆண்டவரே நான் தான்ப்பா வந்திருக்கேன், நீங்க என்ன கழுவி என்ன பரிசுத்தப்படுத்துங்க. நான் கெட்டு போயிடக்கூடாது. உலகத்துல நான் வாழும்போது உலகத்தாரோடு கூட ஐக்கியப்பட்டு நான் என்ன காரியம் கெட்டு போகும்னா, ஆவிக்குரிய ஜீவி என்ன ஆகும் சொல்லுங்க? ஆவிக்குரிய ஜீவியம் வேத வசனத்தின்படி நடக்காத ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஜீவி என்ன ஆகும்? கெட்டு போகும். உங்களுடைய மாம்சத்திற்குரிய காரியம் வளர்ந்து கொண்டே இருக்கும். மாம்சம் பெருகி கொண்டே இருந்தால் எல்லா விதமான ஆக்கினைகளும் நம்ம கிட்ட வந்து நம்மளை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கும். இந்த நாள்ல சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நாம் சொல்லணும், ஆண்டவரே நான் கெட்டு போகாதபடிக்கு, என்னுடைய ஆத்துமா கெட்டு போகாதபடிக்கு, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் வளர்வதற்கு எனக்கு உதவி பாராட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவனுடைய சமூகத்தை நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்ம நீதிமானாக மாற்றுவார். நம்மை பொய் பேசாத பிசாசினால் உண்டான அந்த காரியத்திற்கு நேராய் கர்த்தர் திருப்பாதபடிக்கு தெய்வத்தின் பிள்ளைகளாய், ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய், கிறிஸ்துவை தரித்திருக்கிற பிள்ளைகளாய், அவருடைய வித்து நமக்குள் இருந்தா நம்ம என்ன பேச மாட்டோம்? கிறிஸ்துவின் வித்து நம்மளுக்குள்ள இருந்தா என்ன பேச மாட்டோம்? பொய் பேச மாட்டோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கணும், என்ன பேசக்கூடாது? பொய் பேசக்கூடாது. யாருடைய வித்து எங்கிட்ட இருக்கு? கிறிஸ்துவனுடைய வித்து
எனக்குள் இருக்கிறது. ஆகவே நான் கிறிஸ்துவை போல வாழுவேன் என்று சொல்கிறதான எண்ணம் ஒவ்வொரு நேரங்களிலும் நமக்குள்ளா இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லணும், தாவீதை போல என்னைய மாற்றுங்க ஆண்டவரே, தாவீதை போல உங்களை துதிக்கிற பிள்ளையா என்ன மாற்றுங்க, தாவீதை போல நம்முடைய வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளையா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. உலகத்துல எத்தனையோ விதமான அறிவு இருக்குங்க. வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல, அடுத்தடுத்து என்ன இருக்கு, ஸ்கில்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க போய்கொண்டே இருப்பாங்க. 10th ரேங்க் வாங்குறவங்க என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்காக ஓடுவான். வேலை செய்யறவங்க அடுத்த ப்ரொமோஷனுக்காக ஓடுவாங்க. வீட்டுல சமைக்கிறவங்க அடுத்த ஸ்டெப் போகணும்னு எஃபர்ட் கொடுத்து எந்த வேலை செஞ்சாலும் என்ன பண்ணுவோம், என் வேலை பெஸ்டா இருக்கணும் என்ன பண்ணுவோம், எஃபர்ட் கொடுத்து அடுத்தடுத்த காரியத்தை நம்ம செஞ்சு கொண்டே இருப்போம். நான் பெஸ்டா இருக்கணும். இப்ப நான் இவாஞ்சலின் வந்து எல்லாத்துலயும் என்ன பண்ணுவோம், இவாஞ்சலின் எது எடுத்தாலும் இவாஞ்சலின் என்ன சொல்லணும்னு நான் நினைப்பேன். ஒவ்வொரு மனுஷனும் அப்படித்தான் நினைப்பான். ஆனா கிறிஸ்துவனுடைய ஜீவியத்துல கிறிஸ்து என்னை பார்த்து அவர் சொல்லணும், இவதான் விலையேறப்பட்டவ, இவதான் எனக்கு பிரியமானவ, இவதான் உத்தமி, இவதான் ரூபவதி, இவள பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற அனுபவம் நம்மளுக்கு நேராய் கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுவாரா? அப்படி சொல்லுகிற பிள்ளைகள் தான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக வர முடியுமே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஒருவரும் தேவ சமூகத்திற்கு நேராக வரவே முடியாது. ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லணும், என்ன உங்களை போல மாற்றிடுங்க ஆண்டவரே, உங்களுடைய குணசுபாவத்தினால என்னை நிரப்பிடுங்க ஆண்டவரே. எத்தனை முறை வேத புத்தகத்தை இந்த வாரங்கள்ல வாசித்தோம் என்று சொல்லி நீங்களே உற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு கொஞ்சம் நேரத்தை என்ன பண்ணுங்க, 24 மணி நேரங்களில கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, கர்த்தருக்குடைய சமூகத்திற்கு நேராக உங்க நேரத்தை நீங்க ஒதுக்குங்க. நீங்க ஒதுக்கும் போது கர்த்தர் அதற்குரிய பலனை பல மடங்கு தந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவதற்கு மேலானவராகவே இருக்கிறார். இந்த நாள் எல்லாரும் கரங்களும் என்ன இருக்கு, வேத புத்தகம் இருக்கு. எங்க வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா 8 பைபிள் இருக்கும் எங்க வீட்டுல. இப்போ ஒவ்வொரு வீட்டுல என்ன இருக்கும், கண்டிப்பா 4 பைபிள். ஒருத்தர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை பைபிள் இருக்கு, 2 பைபிள். அந்த ஒரு பைபிளை ஒரு முறையாவது வாசிச்சிருக்கோமா? உங்க கரத்துல இருக்கிற பைபிளை ஒரு முறையாவது, நான் சொல்றேன்னுக்காக இல்ல, எனக்கும் அதுதான் இப்ப சொல்ற இந்த வார்த்தை, இரு கருக்குள்ள, ஆமா உங்களையும் வெட்டும், இந்த பக்கமும் பேசுற எனக்கும் தான் அறுக்கிறது, கேட்கிற உங்களுக்கும் அறுக்கும். அதனால இங்க பேசுகிறவங்களுக்கு மாத்திரம், உங்களுக்கு கேட்கறவங்களுக்கு மாத்திரம் வசனம் அல்ல, பேசுகிற எனக்கும் அதே வசனம் தான். இப்ப இந்த கையில என் பைபிள் இருக்கு. இந்த பைபிளை நான் ஒரு முறையாவது வாசிச்சிருக்கேன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு முறையாவது இந்த பைபிளை நான் ஒரு டைமாவது வாசிச்சிருக்கேனான்னு. அதனால நீங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, உங்க கரங்கள் இருக்க வேத புத்தகத்தை ஒரு முறையாவது வாசிங்கள். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் கரத்துல என்ன இருக்கு, வேத புத்தகம் வீட்டுல இருக்கு. ஆனா முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? மோசேயினுடைய காலத்துல யோசுவா இந்த புத்தகத்தை வாங்கி எழுதி அவன் வச்சுக்கிட்டானா. நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒன்னே தான் இருக்கும். அதை வாங்கி என்ன பண்ணும், எழுதிதான் அவன் வச்சுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் வேத புத்தகத்துக்கு நேரா எழுதுறீங்க? சபையில வந்து சொல்லப்படுற குறிப்புகள் எத்தனை பேர் எழுதுறோம்? ஏன் எழுதுறோம்னா உள்ள போய் அது பதியணும், அது ஆழத்திற்குள் இருக்கணும். எல்லாம் மறந்து போகும். வேத புத்தகம் மாத்திரம்தான் நிலைத்திருக்கும். அவைகள் தான் உள்ளத்திற்குள் உங்களை கனி கொடுக்கிற வாழ்க்கையில் நடக்கும். அவைகள் தான் உங்களை செழிப்பின் பாதைக்கு நேராய் நடத்தும். மனிதர்கள் உங்களை தூஷிக்கும் போது, நீங்கள் சோர்ந்து போகும்போது இந்த வேத வசனம் மாத்திரம்தான் உங்களை தேற்றும். இந்த வேத வசனம் மாத்திரம்தான் உங்களை செழிப்பின் பாதைக்கு நேராய் நடத்தும். வேறு ஒன்றுமே உங்களை நடத்தாது. ஆணுடைய சமூகத்திற்கு நேராய் சொல்லுங்கள், ஆண்டவரே தாவீதை போல கெட்டு போகாத ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும், உம்மை போல என்னை மாற்றும், இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிற அனுபவத்தை எனக்கு தாரும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற அனுபவத்தை தாரும், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பாடி துதிக்கிற அனுபவத்தை தாரும். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா அப்படின்றதவே மறந்து என்ன பண்ணா, தன்னுடைய ராஜரீக வஸ்திரங்களை என்ன பண்ணா, கலற்றி எறிந்து போட்டு விட்டு நடனம் ஆடி வெளியில வீதியில என்ன பண்ணா, நடனம் ஆடி கர்த்தரை துதித்து பாடினான். காரணம் என்னன்னா, அவன் உள்ளத்துக்குள்ள கர்த்தர் இருந்தாரு. யாரும் என்ன பண்ணல, அவன் பார்க்கல. அவன் உள்ளத்துக்குள்ள யார் இருந்தாரு, கர்த்தர் பொங்கி அவன் மேல, அவனுக்கு ஆண்டவர் மேல அவ்வளோ ஒரு ஐக்கியம், அவனுக்கு ஆண்டவர் மேல அவ்வளோ ஒரு பிரியம் இருந்தபடினாலதான் உலகத்தையே அவன் பார்க்கல. யார மாத்திரம் பார்த்தான், அவரை மாத்திரம் பார்த்தபடினாலதான் நடனம் ஆடி கர்த்தரை துதித்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் யார பாக்குறோம் தெரியுங்களா? பக்கத்துல இருக்க பிரதரையும் பக்கத்துல இருக்கிற சிஸ்டரையும் நம்ம பாக்குறதுனாலதான் என்ன பண்ண முடியல, கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்க முடியல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய சத்தத்தை எப்படி உயர்த்தணும் சொல்லுங்க, எக்காலத்தை போல உயர்த்தணும். எப்படி உயர்த்தணும் சொல்லுங்க, எப்படி உயர்த்தணும், எப்படி உயர்த்தணும்?
எப்படி உயர்த்தணும்? ஆமா. எப்படி மிராக்கிள் உயர்த்தணும்? ஆமா. எப்படி உயர்த்தணும்? எக்கால சத்தத்தை போல உங்கள் சத்தத்தை உயர்த்தும். வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி என்று சொல்லி. யாருடைய தொண்டைனா? துன்மார்க்கனுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி என்று சொல்லி. ஆனா நீதிமானுடைய வாய் ஆண்டவரை துதிக்கிற வாயாய் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் தொண்டை எப்படி இருக்க கூடாது? திறக்கப்பட்ட பிரேத குழியை போல நான் காணப்படாதபடிக்கு எப்பொழுதும் உம்மை துதித்து பாடி ஆராதிக்கிற பிள்ளையாய், சங்கீதக்காரனாகிய தாவீதை போல எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஆனா அவங்கள துதிச்சு கொண்டே இருக்கணும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களை துதிக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய நாவில போய் நான் பேசவே கூடாது ராஜா. ஆண்டவரே என் உள்ளத்தை உமக்கு நேராய் திறக்கிற அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இப்பதான் சொன்னேன், வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கணும்னு சொன்னேன். ஆண்டவரே எங்களை பரிசுத்தின் பாதைக்கு நேராய் நடத்தும். பரிசுத்த பிள்ளைகளாய் நாங்கள் வாழ உதவி செய்து தாரும். உம்முடைய வித்து எங்களுக்குள்ளாக இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு விரோதமான காரியத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு, ஆண்டவரே பிசாசை நாங்கள் சார்ந்து கொள்ளாதபடிக்கு, அவனை நாங்கள் பிரியப்படுத்தாதபடிக்கு, கிறிஸ்துவை நாங்கள் பிரியப்படுத்த கர்த்தாவே எங்களுக்கு உதவி பாராட்டும். சங்கீதக்காரனாகிய தாவீதை போல உம்மை நாங்கள் ஆடி பாடி துதித்து மகிழ்விக்கிறவர்களாய் எங்களை மாற பண்ணுங்க. எங்கள் உள்ளத்திற்குள் சந்தோஷம் பொங்கி எழும்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், சர்ப்பத்தின் விஷத்திற்கு நேராய் நாங்கள் காணப்படாதபடிக்கு, பாலசிங்கத்தை போல கெர்ச்சிக்காதபடிக்கு உடைய சமூகத்திலே அமர்ந்து காத்திருக்கிற அனுபவத்தை தாரும். நீதிமான்கள் தேவனுடைய சமூகத்துல தைரியமா இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து உடைய பாதத்தை பிடிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற பண்ணுங்க ராஜா. உம்முடைய விலையேற பெற்ற கரம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் கரம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு வழியாயிருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உம்மை பிரியப்படுத்துகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். உலகம் வேண்டாம், உலக காரியங்கள் வேண்டாம் தேவனே. நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை காப்பாற்றுங்க ராஜா. உம்முடைய சமூகத்திற்கு நேராய், உம்முடைய பாதத்திற்கு நேராய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அந்த புத்தியுள்ள கன்னிகைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. புத்தியுள்ள அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழிகளை எங்களிடத்தில் எடுத்து போடும் ஆண்டவரே. துணிகரமான பாவங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் பாதத்தை முத்தம் செய்கிற அனுபவத்தை எங்களுக்கு தந்து நடத்தி காத்தருளுங்க ராஜா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வேத புத்தகத்தை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கலாம் ஆண்டவரே. சமூகத்திற்கு நேராய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வேத புத்தகத்தை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வேத புத்தகத்தினால நாங்கள் நிரப்பப்பட உதவி செய்ய தாரும். எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய செயல் எல்லாம் ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு சொல்லலாமா? உம்மை போல் எந்தன் இயேசுநாதா, இந்த உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு. எந்தன் இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீர் இடைப்படும். வார்த்தையின் வல்லமை கொண்டு எங்களோடு கூட பேசும். நாங்கள் ஆண்டவரே காத்திருக்கிறோம். வறண்ட நிலத்தின் மேல பனி விழுகிறது போல எங்களுடைய இருதயத்தின் மேல நம்முடைய வசனம் என்கிற பனியை ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே விதைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தை கொடுக்கிறதே அவன். எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் ஆயத்தமாய்
காத்திருங்க. நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம், நம்முடைய இருதயத்தை திறந்து வைப்போம். நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் மாறாதவர், நம்முடைய தேவன் அன்புள்ளவர். தொடர்ந்து நாம் இந்த வார ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குரலாய் 2 கரங்களிலே வேதத்தை பிடித்து கீழே வைக்காம வேதத்தை 2 கரங்களிலே பிடித்து வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் தேவன் என் இருதயத்தை சோதித்து எல்லாரும் இந்த வேதத்தை இன்னும் ஒரு தடவை வாசிக்கலாம். என் தேவனே, நீர் உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவைகளெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடும் இன்னைக்கு செய்தியின் தலைப்பா நீங்க எழுதணும்னா, இருதயத்துல நோட்ல எழுதணும்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உத்தம இருதயம். அதனால்தான் இந்த தாவீதினுடைய உத்தம இருதயத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறது. இவைகளெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடும் மனப்பூர்வமாய் கொடுத்தேன். உத்தம இருதயத்துல கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அல்லேலூயா. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல பலவிதமான இருதயத்தை குறித்து இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. பலவிதமான இருதயம். அதுல 4 இருதயத்தை சொல்லுகிற, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 28ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து நின்று, சகோதரே, என் ஜனமே, நான் சொல்லுகிறதை கேளுங்கள். ஆனாலும் தேவன் ஒன்பதாம் வசனம், என் குமாரராகிய சாலமோன் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் உத்தம இருதயம். தாவீதை பாருங்க, உத்தம இருதயத்தை தேடுகிறார். சாலமோனிடத்திலும் தேவன் உத்தம இருதயத்தை தேடுகிறார். நம்மிடத்திலும் கர்த்தர் உத்தம இருதயத்தை தேடுகிறார். அல்லேலூயா. அதனால்தான் இந்த 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை காண்பிச்சேன். நான் உத்தம இருதயத்தோடும் மனப்பூர்வமாய் நான் கொடுத்தேன். உத்தம இருதயத்துல கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. நம் தேவன் யார்? நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உத்தமருக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் உண்மை உள்ளவர், உண்மையில பிரியப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் உத்தம இருதயத்தில பிரியப்படுகிறார். அதனால்தான் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி
நல்லா எல்லாரும் அந்த வசனத்தை பாருங்களேன், எல்லாரும் வாசிங்களேன். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கண்டே பாத்தீங்களா, அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று நான் கண்டேன். நம்மை ஆண்டவர் எப்படி கண்டார்? நம்மை ஆண்டவர் எப்படி தேடி வந்தார்? நம்முடைய இருதயத்தை பார்த்துதான் வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அதனால்தான் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது. சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோன் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவனாய் இருந்தான் என்று 1 ராஜாக்கள் 11:3 சொல்லுகிறது. அவன் வலிவி போகிற இருதயம் உள்ளவனாய் இருந்தான் என்று 11 வாசித்து பாருங்களேன். 11 3 1 ராஜாக்கள் 11 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 11 1 ராஜாக்கள் 11:3 வாசிங்க பார்க்கலாம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். அதனாலதான் இருதயம் மிக முக்கியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த இருதயத்தில் அவர் பிரியப்படுகிறார்? உத்தம இருதயத்துல கர்த்தர் பிரியப்படுகிறார். தாவீதுனுடைய மகன் சாலமோன் தான். ஆனா இந்த வேத பகுதி சொல்லுது பாருங்க, வலிவி போகிற இருதயம் உள்ளவனாய் இருந்தான் சாலமோன். அதனால்தான் நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள. அல்லேலூயா. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் முகத்தை பார்க்கிறாரா, இருதயத்தை பார்க்கிறாரா அப்படின்னா இருதயத்தை பார்க்கிறவர். நம்முடைய ஆண்டவர் முகத்தை பார்த்து பதில் செய்வாரா, இருதயத்தை பார்த்து பதில் செய்வாரானா இருதயத்தை பார்த்து பதில் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியம் என்னன்னா, பிரியமுள்ள அவருக்கு பிரியமான இருதயம் வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் இந்த சாலமோனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், வலிவி போகிற. ஆனா தாவீதை குறித்து சொல்லும் போது 1 நாளாகமம் 29:17 சொல்லுகிறார், இவன் எப்படிப்பட்டவன்? உத்தம இருதயம் உள்ளவன். அல்லேலூயா. அல்லேலூயா. உத்தம இருதயத்துல கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் 16 2 நாளாகவும் 16 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்களேன். 16 2 நாளாகவும் 16 அவர் சொல்லுகிறார். எல்லாரும் வாசிக்கலாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தான் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. யாரை அவர் பார்க்கிறார்? உத்தம இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் பார்க்கிறார். அதனால தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆபிரகாமை பார்த்து சொல்றார் பாருங்களேன். ஆதியாகமம் 17:1 சொல்லுகிறார், ஆபிரகாம் உத்தம இருதயம் உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா. நம்மையும் ஆண்டவர் உத்தம இருதயத்தோடு காத்துக் கொள்வார். அல்லேலூயா. உபாகமம் 18:13 இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் என்னுடைய ஜனம் உத்தம இருதயம் உள்ள ஜனம். அல்லேலூயா. அதை கண்டதுனால்தான், கொஞ்சம் உண்மையை கண்டதுனால்தான் அந்த உண்மையை பார்த்துதான் சொல்லுகிறார், அந்த உத்தமத்தை பார்த்துதான் சொல்லுகிறார், என்னுடைய ஜனம் எனக்கு பிரியமான ஜனம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.
அதனால்தான் இயேசு ராஜா பூமிக்கு வந்த போது சொல்லுகிறார், மத்தேயு 6:33, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவ ராஜ்யம், முதலாவது தேவ சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய், அவர் பிரியத்தை செய்கிறவர்களாய் நாம் மாறலாம். அதனால தாவீதை குறித்து 101 சங்கீதம் 2 வசனத்துல சொல்லுகிறார், 101 சங்கீதம் 2 வசனத்துல சொல்லுகிறார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பே, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். அல்லேலூயா. தாவீது எப்படிப்பட்டவர்? தாவீது யாரு அப்படின்னு இந்த வேத பகுதி 101 சங்கீதம் 2 வசனத்துல தெளிவா சொல்லுது பாருங்க. உத்தமமான வழியிலே விவேகமாய் நான் நடப்பேன், இப்பொழுது எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். என்ன சொல்லாருங்க? என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். நம்ம எப்படி நடக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பைபிள் எடுத்து ஜெபம் பண்ணி வாசித்து பயபக்தியா வர மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த தாவீது சொல்லுகிறான், வீட்லயும் அப்படித்தான் இருப்பேன், ஆலயத்திலயும் அப்படித்தான் இருப்பேன். நான் எங்கேயும் என் வீட்டிற்கும் என் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருப்பேன்? உத்தமமான விவேகமான வழியில நடப்பேன், வீட்டில் உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். அல்லேலூயா. நம்மையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உண்மை உள்ள உத்தமம் உள்ள இருதயத்தை. அல்லேலூயா. உத்தமம் அப்படின்னா நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா நீதி, நேர்மை, முழுமையான, முயற்சியான அப்படின்னு சொல்லி பல இடங்களில வருது. அதுல மிகவும் குறிப்பா முயற்சி எடுக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த உத்தமத்திற்கு என்ன சொல்லுகிறார்? கீழ்ப்படிதலும் சேர்த்து சொல்லுகிறார். அதனால ஜான் வெஸ்லி இப்படி சொல்லுகிறார், நிலையான கீழ்ப்படிதல் பெரிய அஸ்திபாரம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையே கீழ்ப்படிதல் தான். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கையை அர்ப்பணிப்பே கீழ்ப்படிதல தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் இந்த வார்த்தையில நான் 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். உத்தம இருதயத்திலே ஆண்டவர் எப்படி பிரியப்படுகிறார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை உள்ளவனா, உத்தமம் உள்ளவனா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடுவதற்கு எனக்கு பேலன்ஸ் செய்யும் ஆண்டவரே என்று உட்கார்ந்து ஒரு நிமிஷம் நல்லா கண்ணை மூடி முடிஞ்ச அவங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உண்மை உள்ளவனா, என்னை உத்தம ஓட்டத்துல ஓடுவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் ஓடுகிற ஓட்டம் ஆண்டவரே உண்மை பார்த்து ஓடணும். வேத வார்த்தை சொல்லுறதுங்க, உண்மையுள்ளவன் என்று நம்மை நம்பி இந்த நல்ல ஆசீர்வாதம் என்கிற வேதத்தை கொடுத்தார், நல்ல பொறுப்பை கொடுத்தார், கிறிஸ்தவன் என்கிற நல்ல ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்தார். நம்ம மாத்திரம் இடறி போகாமல் நம்மை காத்துக் கொள்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். கேளுங்க, ஆண்டவரே உண்மை உள்ளவனா, என்னை இந்த சபையில வைத்து போதித்து என்னை நடத்தும். எல்லா ஜெபம் பண்ணுங்க, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை போதித்து நடத்துங்க, கண்களை உம்மேல நான் பதித்து நடக்கிறவனா மாற்றும். ஏனோக்கு இயேசுவோடு நடந்தான், முற்பிதாக்கள் இயேசுவோடு கரம் பிடித்து நடத்தார்கள், என்னையும் கரம் பிடித்து நடத்தும், என்னை உண்மையுள்ளவனா என்னை மாற்றும் என்று எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே என்னை போதித்து இந்த வாரத்துல நடத்தும். கேளுங்க, ஆண்டவரே என்னை போதித்து நடத்தும், போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண்களை மீது பதித்து வைத்துள்ளே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறீர். கண்ணை மூடி வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. சொல்லுவோம், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்,
உம்மை ஆராதிப்பே என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. சொல்லுவோம், நன்மைகள். ஜபமா கேளுங்க. நன்மைகள் செய்தவரே, வாழ்பவரே, கண்களை உம்மீது பதித்து வைத்துள்ளே, கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். கண்களை உம்மீது பதித்து வைத்துள்ளே, கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை நடத்துகிறீர். நான் தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை நடத்துகிறீர். உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், உண்மை உள்ளவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. அப்படியே கண்களை மூடி உட்கார்ந்து எல்லாரும் சொல்லுங்க. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே. கேளுங்க, இந்த வாரத்தில் என்னோட போதியும் ஆண்டவரே. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, பல பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தால் வழி இதுவே என்று நடத்து. பல பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்து. லீதியாளின் உள்ளத்தை திறந்தவரே, என் இருதயத்தை திறந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு பேசும், இடைபடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 3 ஆலோசனை சொல்லி வேகமா முடித்து நாம் தொடர்ந்து கிதியோன் வந்திருக்கிற ஐயாட்ட நான் கொடுத்து அவர் ஒரு 15 நிமிஷம் ஆலோசனை சொல்லி அந்த காரியத்தை சொல்லி நாம் முடித்து நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். 139 சங்கீதம் 23 24 வசனத்தை முதல் தலைப்பிலிருந்து நாம் வாசிக்கலாம். எல்லாரும் வாசிப்போம். 139 சங்கீதம் 23 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நம் இருதயத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சோதிக்கப்பட்டு அந்த இருதயத்தை குறித்து சொல்லுகிறார் பாருங்களேன். முதல் தலைப்பு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பரிசோதித்து பார்க்கக்கூடிய இருதயம். முதல் தலைப்பு இந்த 139 சங்கீதம் 23 24 முதல் தலைப்பா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பரிசோதித்து பார்க்கக்கூடிய இருதயம். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று தாவீது எழுதுகிறார். தேவனே, என் இருதயத்தை ஆராய்ந்து என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தாவீது ஜெபிக்கிறார். தாவீது ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். என்ன சொல்லுகிறார்? தேவனே, என்னை ஆராய்ந்து
என் இருதயத்தை என்ன சொல்லுகிறார்? ஆராய்ந்து பாரும். என் இருதயத்தை நீர் அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நம்ம சிந்தனை எப்படி இருக்கு, நம்ம செயல் எப்படி இருக்கு? அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, வேதனை உண்டாக்கும் இருதயம், வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்கிட்ட உண்டோ? இந்த வார ஞாயிற்றுக்கிழமையில 2023 24 முடிக்கும் போது நீங்க சொல்லணும், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகள் எல்லாம் விட்டுட்டு 2025 உம்மை பிரியப்படுத்துகிற இருதயத்தோடு நான் நுழைந்து வருவதற்கு இப்பதிலிருந்து என்னை ஆயத்தப்படுத்தும் என்று ஆயத்தப்படுத்துங்க. 2025 ஆசீர்வாதமாய் கர்த்தர் நமக்கு மாற்றுவார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு ஆராய்ச்சி செய்கிறார். அதனாலதான் நம்மையும் ஆராயும்படி கேட்கிறார். என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து பாரும், என் சிந்தனைகளை அறியும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருக்கிறது என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்த வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்மை நடத்துகிற வழி நித்தியத்திற்கு போகிற வழி. ஆமென் சொல்லுங்களேன். 4 விதமான பகுதி இந்த இருக்கு. 139ஆம் சங்கீதத்துல 4 விதமான பகுதியை நான் சொல்லுகிறேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையும் கர்த்தர் அனைத்தையும் அறிந்தவர் என்று நாம் நினைவில் வைக்க வேண்டும். அதனால்தான் நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையும் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த சங்கீதத்தை நான் அப்படி தியானித்தேன். கர்த்தர் அனைத்தையும் அறிந்தவர், அவரை நினைத்து நாம் வழி நடத்த வேண்டும். அதனால்தான் அவருக்கு தெரியாது என்று நாம் ஒரு நாளும் நினைக்கவே கூடாது. என்ன பாருங்களேன், அவருக்கு தெரியாது என்று ஒரு நாளும் நீங்க நினைக்கலாம், அவருக்கு தெரியாதுன்னு ஒரு நாள் மனுஷன் நினைக்கவே கூடாது. அதனால்தான் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையும் கர்த்தர் அனைத்தையும் அறிந்தவர் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால அவருக்கு எதுவும் தெரியாது என்று நாம் நினைக்க கூடாது. 2வது 139ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முடியும் கர்த்தர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், அவரை விட்டு எங்கேயும் ஓடிவிடலாம் என்று நினைக்கவே கூடாது. எல்லாரும் சொல்லுங்க என்னோட சேர்ந்து, கர்த்தர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், அவரை விட்டு எங்கேயாயிலும் ஓடிவிடலாம் என்று நினைக்கவே கூடாது. அதனாலதான் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முடிய 119ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையும் கர்த்தர் எதையும் செய்வார், எதிர்த்து நிற்க ஒரு நாளும் முயற்சி செய்யக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர், எதிர்த்து நிற்க முயற்சி செய்யக்கூடாது. நீங்க நினைச்சு பாருங்களேன், அவருக்கு எதிர்த்து நிற்க முடியுமா? அவருக்கு எதிர்த்து பேச முடியுமா? அதனால இந்த வார்த்தை சொல்லுது, எதிர்த்து நிற்கவே முடியாது. அவருக்கு எதிரடையா நாம் நிற்கவே முடியாது. பிழையாம அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், ஆனா ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக சபிக்கணும்னு போறாரு. ஆண்டவர் எதிராளியாய் நின்றார். அல்லேலூயா. அதனால 139ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர், உன் இருதயத்தை ஒரு நாளும் அவருக்கு மறைக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர், என் இருதயத்தை மறைக்க முடியாது. இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன போட்டு நீங்க மறைக்க முடியும்? உங்க இருதயத்தை எதாவது போட்டு மறைக்க முடியுமா? அவருக்கு முன்னாடி வாசனை சொல்லுகிறது நிர்வாணமா, அவருக்கு முன்னாடி வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால 4 இருதயத்தை 4 வழிக இங்க நான் காமிச்சேன். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் யார் என்று 139ஆம் சங்கீதம் அவ்வளவு தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. நம் இருதயத்தை அறிந்து கொள்கிறவர் தேவன் ஒருவரே. அல்லேலூயா. ஆனா எரேமியால நீங்க கேட்டீங்கன்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு பாருங்களேன். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? 17ஆம் அதிகாரம் எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 17ஆம் அதிகாரம்
9ஆம் வசனம். எல்லாரும் நீங்க வாசித்தீங்கன்னா என்னுடைய பிரச்சனை எல்லாருக்குள்ளாவும் அந்த வசனம் உள்ள போகும். வசனம் வேலை செய்யும். வாசிக்கலாம் 9ஆம் வசனம். எல்லாரும் வற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் நீங்க கேளுங்க, அறிய முடியுமா இருதயத்தை? இருதயத்தை அறிந்து கொள்ள எவனாலும் முடியாது, இயேசு ஒருவர்னால தான் முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால்தான் சாலமன் சொல்றாரு, எத்தனையோ பெண்கள் எத்தனையோ மறுமாட்டியை தேடிட்டேன், உண்மையுள்ள இருதயத்தை காணாங்கிறார். உண்மையுள்ள ஒரு பெண்ணையும் காணாங்கிறார். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்களேன், எல்லாவற்றை பார்க்கிலும் வாலிப பிள்ளைங்களை படிங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு தான் முக்கியம். ஏன்னா இருதயம் மாறிடக்கூடாதுல்ல. இருதயம் இன்னைக்கு நிறைய இருதயம் வலிவி போயிருது இல்ல. அதனாலதான் வாலிப பிள்ளைங்க மிக முக்கியம். எல்லாரும் வாசிங்க, சின்ன தம்பி எல்லாரும் வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே எப்படி உள்ளது? திருக்குள்ளதும் அதை அறியத்தக்கவன் யார்? அப்ப இருதயம் எப்படி இருக்கு? மகா கேடு உள்ளது, திருக்குள்ளது. அப்ப இருதயத்தை டெய்லியும் கழுவணுமா, இல்ல ஒரு நாள் மாத்திரம் கழுவுனா போதுமா? தினமும் கழுவணும். என்ன சோப்பு போட்டு கழுவுனா போதும்? ஒரு சோப்பு வேண்டாம், வேத வசனம் என்கிற சோப்பு இருந்தாலே போதும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்களேன், வைத்தியர் என்னென்னமோ சொல்லுவார். ஆனா எல்லாவற்றையும் விட்டுட்டு அவரும் நம்புறது என்ன? வார்த்தை தான். நானும் நம்புறது என்ன? வார்த்தை தான். நீங்களும் நம்புறது என்ன? வார்த்தை தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். எது நம்மை சுகமாக்கும்? வார்த்தை ஒன்றே நம்மை கழுவி பரிசுத்தமாக்கும். அதனால இந்த இடத்துல அவர் சொல்லுகிற எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம். ஆனா தாவீதிட்ட கேட்ட பாருங்களேன், 119ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்துல சொல்லுகிறார். 119ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். 119:23. பிரபுக்களும் நல்லா கவனிங்க. அடியேனும் எதை தியானிக்கிறேன்? உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறேன். இருதயத்துல என்ன இருக்கு? உம்முடைய பிரமாணம் என்கிற வார்த்தையை நான் தியானிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இருதயத்துல என்ன வேணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு வேணும். அதனாலதான் 23ஆம் வசனம் சொல்றாரு, பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், ஆனாலும் அதை அடியேனும். அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், ஆனா நான் உங்களுடைய வார்த்தையை தான் தியானித்துட்டு உட்காருவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, வர முடியாம. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க பல இடங்களில உட்கார்ந்து இருக்காம, ஆராதிக்க முடியாம. ஆனா நம்மையோ சுகத்தோடு பலத்தோடு தியானிக்கும்படி நம்மை கொண்டு வந்தாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு இந்த திராணியை கொடுத்தீரே நன்றி. அநேகருக்கு வர முடியலப்பா உம்முடைய வார்த்தையை தியானிக்க, என்னையோ தியானிக்கும்படி கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. உமக்கு பிரியமானதை செய்ய தாவீது கர்த்தர் போதித்தார். அதனால யோபு எழுதின புஸ்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, யோபு எழுதின சரித்திர புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, யோபு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லுகிறார் பாருங்களேன். எல்லாரும் வாசிக்கலாம். 5ஆம் வசனம் இன்னும் சத்தமா, நீர் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி உம்முடைய நாட்கள் இருக்கிறதோ. எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. என்னத்தை அவர் விசாரிக்கிறார், என்னத்தை அவர் கிண்டி எழுப்புகிறாரோ. 5ஆம் வசனம், நீ அக்கிரமத்தை என்னவாகும்? நம்முடைய இருதயத்திலெல்லாம் அப்படி ஆண்டவர் தட்டி கிளப்பினான்னு என்ன ஆகும்? நிக்கவே முடியாது. அதனால ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே என் இருதயத்தை சோதித்து பார்க்கிற முன்பதாக இன்னும் நம்மை தாழ்த்துவோம். நீர் என் அக்கிரமத்தை என் பாவத்தை ஒரு நிமிஷம் பாருங்களேன், ஆராய்ந்து விசாரிச்சா நம்ம நிக்க முடியுமா? இந்த பூமியில வாழ முடியுமா? 2 கையை உயர்த்தி கண்ண மூடி சொல்லுங்க, கிருபையில நான் வாழ்றேன்ப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே. யோபு பக்தர் சொல்லுகிறாரு பாருங்களேன், நீர் என் அக்கிரமத்தை கிண்டி
கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கும்படி. நீங்க ஒரு நிமிஷம் நல்லா கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்வீரானால் இந்த பூமியில நிற்க முடியாதப்பா. 2 கையை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுமா, சத்தம் உயர்த்தி சகோதரா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பாவங்களை பாராதபடி பாவத்தை ஆண்டவரே சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டவரே, பாவத்தை நினையாதவரே, எல்லாரும் சொல்லுங்க, நிற்கிறவன் விழாதபடி என்னை எச்சரிக்கையா என்னை நடத்தி கொண்டு வருகிறீரே. ஜீவ நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானித்து உம்முடைய வார்த்தையின் வழியே என்னை நடத்தும், என்னை போதித்து நடத்தும் ஆண்டவரே. வேத வசனம் வல்ல சமட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேத வசனம் வல்ல சமட்டி கண்மலைய நொறுக்கிடுமே. கேள்போ சத்தமா வேத. கண்களை மூடி ஜெபமா இருதயத்திலிருந்து பாடுவோம். கண்மலையும் ஓ இதய நினைவை வகையாருக்கு இருபுற கருக்குள்ளதே. சத்திய பாதையின் கண்ணை மூடி கைகளை உயர்த்தி வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, உத்தம மார்க்கத்தை எனக்கு காட்டும் வேதம். நல்ல வலது கை உயர்த்தி சொல்லுங்க, உத்தம இருதயத்தோடு உண்மையான இருதயத்தோடும் நான் நடந்து கொள்ள எனக்கு பிரியத்தை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவர் சொல்லாரு பாருங்க, யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே என் பாவத்தை நீர் விசாரிப்பீரானா. அதனால்தான் சாலமோனை குறித்து 28ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 1 நாளாகவும் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தீங்கன்னா, எல்லாரும் சத்தம் வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் சாலமோனே உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். வயதான நேரத்தில் தாவீது, தகப்பனாகிய தாவீது சாலமோனை கூப்பிட்டு உட்கார வைத்து அவர் சொல்லுகிற வேத பகுதி, சாலமோனுக்கு முதிர் வயதாயிருச்சு, நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நல்ல சபையில பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுகிறது இல்லை. இன்னைக்கு பல உபதேசங்கள் வந்துருது. ஆனாலும் சாலமோனுக்கு அப்போஸ்தலனாகிய சாலமோனுக்கு அந்த தாவீது சொல்லுகிற அறிவுரையை கவனிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறாருங்க? என் குமாரனாகிய சாலமோனே என்ன சொல்லி கொடுக்கிறாருங்க? பிதாவின் தேவன் யாருங்க? யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களின் தேவனை நீ அறியணும். அந்த தேவனை முதலாவது நீ அறியணும் சாலமோனே, ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவரை உத்தம இருதயத்தோடும்
2:3 சொல்றாரு உத்தம இருதயம். இன்னைக்கு நமக்கு இருக்குதா? சபைக்கு வருகிறதுல, அவருக்கு செய்கிறதுல, அவருக்கு 1 மணி நேரம் கொடுத்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதுல, ஆலயம் கூடுகிறதுல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்தா கிறிஸ்தவன் நீங்க நினைச்சுக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வருகிறதெல்லாம் கிறிஸ்தவன் ஒரு நாள் அவர் லிஸ்ட்ல எடுக்க மாட்டார். இரவு ஜெபம் இருக்கு, பகல் ஜெபம் இருக்கு, கூட்டு ஜெபம் இருக்கு, தனிப்படை ஊழியம் இருக்கு, தேவனுக்கு என்று கொடுக்கிற இந்த வேதமா வருஷத்துக்கு ஒருக்க வேதத்துக்கு என்று காணிக்க கொடுக்கிற ஊழியம் இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யணுமே. இதெல்லாம் செய்யாம எங்க வந்துடலாம் நீங்க நினைக்கிறீங்க? பரலோகத்துக்கு வந்துடலாம் நீங்க நினைக்காதீங்க. அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்லாரு பாருங்க, நீ உன் பிதாக்களின் தேவனை ஃபர்ஸ்ட் அறியணும், 2வது உத்தம உண்மையான இருதயம் வேணும், 3வது உற்சாகமான. யார் ஆண்டவர் பிரியப்படுகிறார்னா உற்சாக மனதோடு சேவிக்கிறவங்க தான் அவர் பிரியம். காணிக்க கூட அப்படித்தான் சொன்னார், உற்சாகமா போடு, இல்லன்னா போடாது. அதனால்தான் மோசேக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு, உற்சாகமா கொடுக்கிறவன்ட்ட வாங்கு, இல்லாட்டா வாங்காது. அதனாலதான் 2 வாரமா நான் 3 வாரமா சொல்லிட்டே வரேன், இந்த கிதியோனுக்காக, பைபிளுக்காக, வேதத்தை அச்சிடுறவங்களுக்காக நம்ம சிறப்பான காணிக்கை கொடுக்கணும், காணிக்கை பெட்டியில போடக்கூடாது, நம்ம தனியா அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டே வரேன். ஏன் அப்படின்னா நம்ம எதுல அவர் பிரியப்படுகிறார்? உற்சாகமா கொடுக்கறதுல பிரியப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, உத்தம இருதயம், 2வது உற்சாக மனம், 3வது கர்த்தர் எல்லா இருதயங்களிலும். அப்ப நம்ம சாலமோன் மாத்திரம் ஆராய்ந்து பார்க்கிறாரா, நம்மை ஆராய்கிறாருங்களா? நம்மையமா. அதனால்தான் எல்லா இருதயங்களில் ஆராய்கிறார். 3வது நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம். இப்போ ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, உங்க நினைக்கிற நினைவெல்லாம் என்னவா இருக்கு? சர்ச்சை விட்டு உள்ள வந்து இருந்தா நல்லாவே இருக்குது பாஸ்டர், சர்ச்சை விட்டு வெளியே போனாலே நினைவெல்லாம் எங்கெங்கயோ போகுது. அந்த நினைவுகள் எல்லாம் தான் நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆண்டவர் சொல்லுறார். அதனால தான் தாவீது சொல்றாரு பாருங்களேன், தாவீது சாலமோனுக்கு சொல்லும் போது சொல்றாரு பாருங்களேன், நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் இயேசு ஒருவர் அறிகிறார். அடுத்தது, நீ அவரை தேடினான். நீங்க இப்ப சொல்லுங்க, நீங்க அவரை தேடி போகணுமா இல்ல அவர் உங்களை தேடி வரணுமா? முதல்ல அவர் தேடி வந்துட்டார், ஆனா விட்டு விட்டு நம்ம தான் ஓடிட்டே இருக்கிறோம். அதனால இந்த இடத்துல அவர் சாலமோனுக்கு சொல்லுகிறார், நீ அவரை தேடினா. அப்ப யார்தான் தேடி வரணும்? தேடி வரணுமே. நேரத்துல வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, தேடி வருகிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்களேன், தேடினா. அப்ப யார் தேடுவாங்களோ அவங்களுக்கு தான் அவர் காட்சி அளிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். தேடாதவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அதனாலதான் நீதிமொழிகள்ல ஒரு வார்த்தை இருக்குங்க, அறுப்பு காலத்துல பிச்சை கேட்டாலும் சோம்பேறிக்கு என்ன கிடைக்காது? சத்தமா சொல்லுங்க, அறுப்பு காலத்துல சோம்பேறிக்கு பிச்சை கேட்டாலும் கிடைக்குமே கிடைக்காதா? கிடைக்காது. ஏன்? அந்த இடத்த நீங்க போய் பாருங்களேன், முன்னாடி நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாருங்களேன், 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த நிலம் வந்து பண்படுத்தி அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஒரு கூட்டமா சேர்ந்து, குடும்பமா சேர்ந்து அந்த இடத்த வாங்கி கிளீன் பண்ணி கஷ்டம். இப்ப போய் பாருங்களேன், டெய்லி சந்தைக்கு எதாவது எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு, காய சுமந்து கொண்டு போறாங்க. அவங்கள பார்த்த முகம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா பம்பு செட்டு போட்டாங்க, ஆனா மழையே வந்து எல்லாவற்றையும் விளைய வச்சிருச்சு. எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதனாலதான் சொல்றாங்க, விதைக்காதவனுக்கு என்ன கிடைக்காது, சோம்பேறிக்கு என்ன கிடைக்காது. நீங்க நினைக்கிறீங்க சோம்பேறி எதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறுப்புல நினைச்சாலும் என்ன கிடைக்காதுங்க. அதனால இந்த இடத்துல அழகா தாவீது சாலமோனுக்கு சொல்லி கொடுக்கிறார், நீ அவரை தேடினார், நீ அவரை விட்டு விட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்மை விடவே மாட்டேன் ஆண்டவரே, நீங்க என்ன விட்டுறாதீங்க. வலது கை உயர்த்தி சொல்லுங்க, கண்ணை மூடிய ஒரு நிமிஷம் இந்த தாவீதோடு இந்த சாலமோடு அறிக்கையிடுங்க, ஆண்டவரே இந்த வார ஞாயிற்றுக்கிழமையில என்ன விட்டுறாதீங்க, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க, என் செயல்களை அறிந்து கொள்ளுங்க. உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு நான் உம்மை சேவிப்பேன். உத்தம இருதயத்தோடு முற்பிதாக்களோடு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு நாங்கள் இன்னும் உற்சாகப்பட உத்தம இருதயத்தை தேட எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. உம்மை ஆண்டவரை இன்னும் நான் அறிந்து கொள்ள, இன்னும் என் இருதயத்தை நீர் அறிந்து கொள்ள என்னை இன்னும் கழுவி அருள நாங்கள் கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவரை தேடினான். 64ஆம் சங்கீதத்துக்கு வந்து பாருங்களேன், அவரை தேடினால். 64ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல சொல்லுகிறார். 64ஆம் சங்கீதம்
6ஆம் வசனம், 64ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எல்லாரும் வாசிக்கலாம். அவர்கள் ஒவ்வொருடைய இருதயமும் உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது. ஆராய்ந்து தேடி, அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் இன்னும் தோண்டி தோண்டி ஆராய்கிறது போல ஆராய்ந்து தேடி. எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 6ஆம் வசனம். அவர்கள் நியாய கேடுகளை ஆய்ந்து தேடி நிறைவேற்றும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமா இருக்கு. அதனாலதான் ஏனோ தானோ சபைக்கு வருகிறதுனால ஆசீர்வாதம் இல்லை. அவரை நீங்களும் உற்று ஆராய்ந்து தேடினீர்களானோ, உற்று நோக்கி பார்த்தீங்களானோ நிச்சயமாகவே பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அதனாலதான் 26ஆம் சங்கீதத்துல சொல்லுகிறார் பாருங்களேன். 26ஆம் சங்கீதம் வார்த்தை சொல்லுகிற கவனிங்க. 26ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை கவனிங்களேன். 26ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, எல்லாரும் வாசிங்க. கர்த்தாவே, எல்லாம் இன்னும் வாலிப பிள்ளைங்க வாசிக்கல, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் வாசிங்க. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் இருதயத்தையும் உடமிட்டு பாரும். தேவனே, கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரைகளையும் என் இருதயங்களையும் புடமிட்டு பாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. தாவீது கேட்கிற, என்னை பரிசோதித்து பாருங்க, சோதித்து பாருங்க, உள்ளந்திரைகளுடைய இருதயங்களை புடமிட்டு பாருங்க ஆண்டவரே. ஏன் அப்படின்னா, நம்முடைய தேவன் எதை மாத்திரம் பார்த்து நீதி செய்கிறார்னா இருதயத்தை பார்த்துதான் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால்தான் ஒரு நாள் அன்னாள் என்கிற அம்மா உள்ள வந்து அழுது கொண்டே இருக்கிறாங்க. முகத்தை பார்க்கிற ஊழியர்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, முகத்தை பார்க்கிறாங்க. என்ன குடிச்சவன மாதிரி உட்கார்ந்து ஏன் அழுகிற? ஆனா ஏசப்பா சொல்லுகிறார், இல்ல அவ இருதயத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த இருதயம், உடைக்கப்பட்ட இருதயத்தை நான் தாண்டி போலேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், இருதயத்தை புடமிட்டு பாரும். ஆசீர்வாதம் எதன் வழியா வருகிறன்னா இருதயத்தை பார்த்துதான் ஆசீர்வாதம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு நீங்க தெரியணுமா? உங்க இருதயத்தை கழுவிட்டே வாங்க, ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். ஆசீர்வாதம் வேணும்னா உங்க பாவங்களை எல்லாம் கழுவிட்டே வந்தீங்கன்னா ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் அது சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஆசீர்வாதம் வந்துருங்கிறாங்க. எப்படி வரும்? உங்க பாவத்தை கழுவுனாதான் ஆசீர்வாதம் வரும். உங்க பாவத்தை சிலுவையில அறைந்தீங்கன்னா தான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆயினும் நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழுகிற. அப்படி சொல்றதுக்கு காரணம், நான் சிலுவையில அறையப்பட்ட ஆயிற்று. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் சிலுவையில அறையப்பட்ட ஆயிற்று. அரைஞ்சவன் தான் உலகத்துல உண்மையா வேலை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா கிறிஸ்துவுக்காக உத்தம இருதயத்தோடு இருந்தாதான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். அதனாலதான் 17ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்துல சொல்லுகிறார். தாவீது 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல சொல்லுகிறார். 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்களேன். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்திலே விசாரித்து என்னை புடமிட்டு பாரும், ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு தீர்மானம் பண்ணணும், வாயை காத்துக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்களேன். வீட்டுல சாப்பாடு போட்டு வச்சாதான் எதை திறக்குது? வாயத்தை உப்பு இல்ல, அது இல்ல, இதெல்லாம் சண்டை போட்டு பாதியிலே சாப்பிடாம இருந்துச்சு ஓடுற நிறைய கூட்டம் இருக்கு. நிறைய கிறிஸ்தவ குடும்பம் இருக்கு. நம்ம கிறிஸ்தவ குடும்பம் அப்படி இருக்க கூடாது. அதனால இந்த இடத்துல தாவீதோடு சேர்ந்து நீங்க தியானம் பண்ணீங்கன்னா வாசிங்க 3ஆம் வசனம். நீ என்ன செய்து பார்க்கணும்? பரிசோதித்து, இருதயத்தை பரிசோதித்து. எப்ப விசாரித்து? அப்ப எப்பதான் ஆண்டவர் விசாரிக்கிறாரு? ராக்காலத்துல.
தூங்குற நேரத்துல அவர் விசாரிக்கிறாராம். தூங்குற நேரத்துல பிசாசும் கலையில போட்டுறாம ஜாக்கிரதை இறங்கணும்னு சொல்றாரு மத்தேயு. ஆனா இந்த இடத்துல சொல்றாரு ராக்காலத்திலே அதை. அதனாலதான் முழு ஜெபத்துக்கெல்லாம் வந்துடணும். படுத்து தூங்கணும். ஒரு முழு ஜெபத்துக்கு வர்றதில்ல. எப்படி ஆசீர்வாதம் வரும்? என்ன கவனிங்க, என்ன அந்த முன்பு அப்படியே பேசிட்டே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் முன்பு அப்படியே பேசிட்டே இருக்கிறீங்க எனக்கு புரியல. ஏதாவது சொல்லுங்க, நம்ம செய்யலாம். என்னாச்சு பாருங்க. இந்த இடத்துல சொன்னாரு, நீர் என் இருதயத்தை சோதித்து பரிசோதித்து விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும்